குஜராத்தோட பனஸ்கந்தா மாவட்டத்தில் இருக்கிற தாந்தியாங்கிற கிராமத்தை சேர்ந்தவங்க தான் 18 வயசான சந்திரிகா. டாக்டர் ஆகணுங்கிறது தான் இவங்களோட பெரிய கனவு. முந்தைய வருஷம் நீட் எக்ஸாம்ல பாஸ் ஆக முடியாததால இன்னொரு முறை முயற்சி செஞ்சு நல்ல மார்க் எடுத்து மெடிக்கல் காலேஜில் சேரணுங்கிற இலக்கோட அவங்க தயாராகிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்காக ஹாஸ்டலில் தங்கி கோச்சிங் கிளாஸ் போகிறது, வீட்டுக்கு வந்தும் படிக்கிறது அப்படின்னு அவங்களோட பெரும்பாலான நேரம் படிப்புலேயே கழிஞ்சுது. சந்திரிகாவை பொறுத்த வரைக்கும் படிப்பு தான் அவங்களோட முதல் முன்னுரிமை. ஆனால் அவங்களோட குடும்பத்தினர் வேற ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. காலேஜுக்கு போய் அங்கே இருக்கிற பசங்க கிட்ட பழகி சந்திரிகா யாரையும் லவ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணமாக இருந்துச்சு. அதனால சந்திரிகா காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சந்திரிகாவோட பெற்றோர்கள் இருந்தாங்க. ஆனால் சந்திரிகா அதுக்கு சம்மதிக்கலை. முதல்ல படிப்பை முடிக்கணும், அதுக்கப்புறமா தான் திருமணத்தை பற்றி யோசிக்கணுங்கிறது தான் அவங்களோட விருப்பமாக இருந்துச்சு. இந்த கருத்து வேறுபாடு குடும்பத்துக்குள்ளே இருந்தாலும் வெளியில இருந்து பார்த்தவங்களுக்கு எல்லாமே வழக்கம் போல தான் தெரிஞ்சுது. ஆனால் அந்த குடும்பத்தில் இன்னும் சில நாட்களில் நடக்க போகிற சம்பவங்கள் ரொம்ப மோசமானதாக இருந்துச்சு. கல்யாணத்தை பற்றின பேச்சு வீட்டில் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. சந்திரிகா எவ்வளோ எடுத்து சொல்லியும் அவங்க குடும்பத்தினர் தங்களோட முடிவை மாற்றிக்கவே இல்லை. இப்படி போயிட்டு இருந்த சூழ்நிலையில தான் 2025 ஜூன் 4ஆம் தேதி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு வீட்டில் சொல்லிட்டு சந்திரிகா வெளியே போனாங்க. ஆனால் அந்த பயணம் அவங்க சொன்ன இடத்துக்கு போகலை. ஈவினிங் ஆகியும் சந்திரிகா வீட்டுக்கு திரும்பலை. முதல்ல ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருப்பாங்கன்னு நினச்ச குடும்பத்தினர் அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி விசாரிச்சாங்க. ஆனால் சந்திரிகா அங்கே வரவே இல்லைங்கிறது அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. இதனால் பதட்டமான குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் அந்த பகுதி முழுக்க தேடி பார்த்தாங்க. தெரிஞ்ச எல்லா இடத்துலையும் விசாரித்தோம், சந்திரிகா எங்கே போனாங்க அப்படிங்கிற தகவல் தெரியாமையே இருந்துச்சு. சந்திரிகா அன்னைக்கு இரவு முழுக்க வராத நிலையில் இதுக்கு அடுத்த நாள் காலையில் அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுத்தாங்க. புகாரை ரெஜிஸ்டர் பண்ண போலீஸ் உடனே விசாரணையை ஆரம்பித்தாங்க. சந்திரிகா வீட்டை விட்டு வெளியே போன பாதையில் இருந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாமே ஆய்வு செய்யப்பட்டுச்சு. அந்த காட்சிகளை ஆய்வு பண்ணதில் அவங்க பஸ் ஸ்டாப்புக்கு போய் ஒரு பஸ்ஸில் ஏறினது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா தான் அவங்க எங்கே போனாங்க அப்படிங்கிறது தெரியாமல் இருந்துச்சு. அடுத்ததா அவங்க மொபைல் சிக்னலை செக் பண்ணப்போ மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கிறது தெரிய வந்துச்சு. அவங்க பஸ் ஏறின கொஞ்ச நேரத்திலேயே அந்த மொபைல் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்டுச்சு. இதனால அந்த ஃபோன் மறுபடியும் எப்போ ஆன் ஆகுதுன்னு கண்காணிச்சுக்கிட்டே இருந்தாங்க. மறுபக்கம் தேடுதல் வேட்டையையும் தொடர்ந்து போலீஸ் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. 2 நாட்களுக்கு அப்புறம் சந்திரிகாவோட செல்போன் திடீர்னு ஆன் ஆச்சு. அந்த சிக்னல் குஜராத்தோட அகமதாபாத்தில் பதிவாச்சு. ஆனால் போலீஸ் அங்கே போய் சேர்றதுக்குள்ள அந்த ஃபோன் மறுபடியும் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த செல்ஃபோன் மத்திய பிரதேசத்தில் இருக்கிற உஜ்ஜைன்லையும் அதுக்கு அடுத்த நாள் ராஜஸ்தானில் இருக்கிற உதய்பூர்லையும் ஆனாச்சு. இப்படி தொடர்ச்சியாக அந்த மொபைல் சிக்னல் மூவ் ஆகிட்டே இருந்ததால் அவங்க சரியாக எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத போலீஸால் கண்டுபிடிக்கவே முடியலை. இப்படி தேடுதல் தொடர்ந்து நடந்துட்டு இருந்த நிலையில தான் இறுதியாக ராஜஸ்தானில் இருக்கிற பல்சாருங்கிற கிராமத்தில் அந்த செல்ஃபோன் மறுபடியும் ஆனாச்சு. இந்த முறை ரெடியாக இருந்த போலீஸ் உடனடியாக அங்கே போய் விசாரணை நடத்தினாங்க. 2025 ஜூன் 12ஆம் தேதி அந்த பகுதியில் இருந்த ஒரு ரெசார்ட்டில் சந்திரிகா தங்கி இருந்தது போலீஸுக்கு தெரிய வந்துச்சு. ஆனால் அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் சந்திரிகாவோட அரேஷ்ங்கிற 23 வயசு இளைஞரும் இருக்காருங்கிறத போலீஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது வரைக்கும் காணாமல் போன பெண்ணை தேடுற வழக்காக இருந்த இந்த விசாரணை இதுக்கப்புறம் வேற திசைக்கு திரும்பிச்சு. சந்திரிகா ஹாஸ்டலில் தங்கி நீட் தேர்வுக்காக கோச்சிங் கிளாஸ் போயிட்டு இருந்த சமயத்தில் தான் அரேஷை முதல் முறையாக சந்திச்சிருக்காங்க. ஒரு நாள் கோச்சிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹாஸ்டலுக்கு போகிறதுக்காக ஆட்டோ, டாக்ஸி, பஸ்ஸுன்னு எதுவும் கிடைக்காம வெயிட் பண்ணிட்டு இருந்தப்ப தான் அந்த வழியாக பைக்கில் வந்த அரேஷ் கிட்ட சந்திரிகா லிஃப்ட் கேட்டிருக்காங்க. அரேஷும் அதே வழியாக போனதால சந்திரிகாவை ஹாஸ்டல் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிருக்காரு. அந்த ஒரு சந்திப்பில் தான் இவங்க 2 பேருமே பேசி அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் உருவாச்சு. அதுக்கப்புறமா அப்போ அரேஷ் சந்திரிகாவை கோச்சிங் கிளாஸ் கொண்டு போய் விடுறது வழக்கமாச்சு. அந்த பயணங்களில் உருவான உரையாடல்கள் அதுக்கப்புறமா ஃபோன் காலாக மாறுச்சு. ஃபோன் கால் அதுக்கப்புறமா மெசேஜாக மாறுச்சு. நாட்கள் போக போக ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சிக்க ஆரம்பித்தாங்க. அவங்களுக்குள்ள காதல் உருவாச்சு. ஒருத்தர் லவ் பண்ணுறதா 2 பேரும் வெளிப்படையாக பேசுனதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. ஆனால் அந்த காதல் தொடங்கின சில நாட்களில் சந்திரிகாவுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சுது. அரேஷுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறது தான் அந்த உண்மை. இந்த விஷயத்த அரேஷ் சந்திரிகா கிட்ட மறைக்கல. தனக்கு கல்யாணம் ஆயிட்டதாகவும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மனைவியை பிரிஞ்சு வாழ்ந்து வர்றதாகவும் அவர் சந்திரிகா கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த உண்மையை கேட்டப்போ சந்திரிகா முதல்ல அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஆனால் அந்த விஷயத்தை மறைக்காம அரேஷ் நேரடியாக சொன்னது சந்திரிகாவுக்கு அவர் மேலே இருந்த நம்பிக்கையை குறைக்காம அதிகப்படுத்தியிருக்கு. நீட் எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் வீட்டில் அவசரமாக திருமண பேச்சுகள் எழுந்த நிலையில தான் சந்திரிகா அரேஷ் கூட வீட்டை விட்டு கிளம்பியிருக்காங்க. இது எல்லாத்தையும் அவங்க கிட்ட பண்ண விசாரணையில் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அவங்க 2 பேரையும் ராஜஸ்தானில் இருந்து திரும்ப சந்திரிகாவோட சொந்த ஊரில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க.
சந்திரிகாவையும் ஹரேஷையும் ராஜஸ்தான்ல இருந்து கூப்பிட்டு வந்த போலீஸ் அவங்க 2 பேரையும் வச்சு கவுன்சிலிங் பண்ணாங்க. சந்திரிகாவை ஹரேஷ் பொய் சொல்லி ஏமாத்தி கடத்திட்டு போயிட்டதா சந்திரிகாவோட குடும்பத்தினர் குற்றச்சாட்டு வைக்க, அப்போ சந்திரிகா தன்னோட விருப்பத்துல தான் ஹரேஷோட போனதா சொல்லி முற்றுப்புள்ளி வச்சாங்க. இதுக்கப்புறமா சந்திரிகாவோட பெற்றோர் போலீஸ் கிட்ட, சந்திரிகா நல்லா படிக்கிற பொண்ணு, இந்த லவ் விஷயத்தெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், வீட்லயே நாங்க கல்யாண பேச்சை எடுக்க மாட்டோம், அவளை தொந்தரவு பண்ண மாட்டோம் அப்படின்னு உறுதியா சொல்ல, இதுக்கப்புறமா போலீஸ் சந்திரிகாவை அவங்க பெற்றோர் கூடவே அனுப்பி வச்சாங்க. அந்த சமயத்துல இந்த கேஸோட எல்லா பிரச்சனைகளுமே முடிஞ்சிடும்னு சந்திரிகாவும் ஹரேஷும் நினைச்சாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்த போற சம்பவங்கள் இனிமேதான் நடக்க போகுதுங்கிறது அப்போ அவங்களுக்கு தெரியாது. ராஜஸ்தான்ல இருந்து குஜராத் வந்த அன்னைக்கே ஹரேஷ் மேல குஜராத் மதுவிலக்கு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. சட்டவிரோதமா மது விற்பனை செஞ்சதாகவும் மது அருந்தியதாகவும் அவர் மேல குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுச்சு. அந்த வழக்கோட அடிப்படையில ஹரேஷை போலீஸ் கைது செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவர் கோர்ட்ல ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாரு. இந்த வழக்கு மொத்தமா சந்திரிகாவோட குடும்பத்தினர் தங்களோட செல்வாக்கை பயன்படுத்தி ஹரேஷை ஜெயிலில் அடைக்கணும்னு போலீஸை வச்சு உருவாக்குன பொய் வழக்கு. சுமார் 4 நாட்கள் சிறையில் இருந்ததுக்கு அப்புறமா ஹரேஷ் 2025 ஜூன் 17 ஜாமீன்ல வெளியே வந்தாரு. ஜாமீன்ல வெளியே வந்ததும் அவர் மொபைல்ல சந்திரிகாவுக்கு கால் பண்ணி பார்த்தாரு. ஆனா எவ்வளோ முறை முயற்சி பண்ணியும் சந்திரிகாவோட மொபைல் தொடர்ச்சியா சுவிட்ச் ஆஃப்லயே இருந்துச்சு. அதனால நேரா அவர் சந்திரிகாவோட வீட்டுக்கே போனாரு. ஆனா அங்கேயும் அவருக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சது. சந்திரிகாவை சந்திக்கவும் அவங்க கிட்ட பேசவும் முடியாதுன்னு குடும்பத்தினர் திட்டவட்டமா சொன்னாங்க. எவ்வளவோ முயற்சி செஞ்சோம், கடைசி வரைக்கும் ஹரேஷால சந்திரிகாவை பார்க்கவே முடியல. வேற வழி இல்லாம அங்க இருந்து கிளம்பின ஹரேஷ் தன்னோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி பார்த்தப்பதான் அவருக்கு சந்திரிகா அனுப்பியிருந்த ஒரு மெசேஜை பார்த்தாரு. அந்த மெசேஜ் எல்லாமே ஹரேஷ் சிறையில இருந்த நாட்கள்ல சந்திரிகா அவருக்கு அனுப்பின தகவல்கள். சந்திரிகா ஆபத்தான சூழ்நிலையில இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட ஹரேஷ் இதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி கோர்ட்டுக்கு போனாரு. தானும் சந்திரிகாவும் விருப்பப்பட்டு தான் ஒன்னா வெளியேறினதாகவும், இப்போ சந்திரிகாவை அவங்க குடும்பத்தினர் இல்லீகல் முறையில வீட்டுல வச்சிருக்கிறதாவும் சொல்லி ஹேபியஸ் கார்பஸ் மனுவை குஜராத் ஹைகோர்ட்ல தாக்கல் செஞ்சாரு. அந்த மனுவோட 2 பேரும் ஒன்னா இருந்தப்ப எடுத்த புகைப்படங்கள் மற்றும் மற்ற சில ஆதாரங்களையும் அவர் கோர்ட்ல சமர்ப்பிச்சாரு. அந்த மனுவை விசாரிச்ச நீதிமன்றம் சந்திரிகாவை கோர்ட்ல நேர்ல ஆஜர்படுத்த உத்தரவிட்டாங்க. அதன்படி ஜூன் 27 விசாரணை நடைபெற இருந்துச்சு. அந்த நாளுக்காக ஹரேஷ் காத்துட்டு இருந்தாரு. கோர்ட்ல சந்திரிகா நேர்ல வந்துட்டா அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கிடைச்சிருங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு. ஜூன் 27 சந்திரிகா கண்டிப்பா கோர்ட்டுக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அன்னைக்கு சந்திரிகாவோட பெற்றோர்கள் மட்டும்தான் கோர்ட்டுக்கு வந்தாங்க. சந்திரிகா எங்கன்னு நீதிபதி கேட்டப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி சந்திரிகா மாரடைப்பு வந்து உயிரிழந்துட்டதா அவங்க பெற்றோர்கள் சொன்னாங்க. அதுக்கான மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸையும் கோர்ட்ல சமர்ப்பிச்சாங்க. இதனால அந்த சூழ்நிலையில அந்த ஹேபியஸ் கார்பஸ் மனு முடிச்சு வைக்கப்பட்டுச்சு. ஹரேஷ் அந்த ஆட்கொணர்வு மனுவை கோர்ட்ல தாக்கல் பண்றதுக்கு காரணமே இன்ஸ்டாகிராம்ல சந்திரிகா ஹரேஷுக்கு வீட்டில் இருக்கிறவங்க என்னை கொலை பண்ணிடுவாங்கன்னு பயமா இருக்கு, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துன்னு அனுப்பின மெசேஜ் தான். ஆனா அவங்க மெசேஜ் அனுப்பின சில நாட்கள்ல கொன்னுடுவாங்கன்னு அவங்க சொன்னது வெறும் 18 வயசான அந்த பொண்ணுக்கு நடந்திருந்தா அப்போ எந்த அளவுக்கு அவங்க குடும்பத்தினர் கொடூரமானவங்களா இருப்பாங்கன்னு ஹரேஷ் ஆத்திரப்பட்டாரு. சந்திரிகாவோட இறப்பை நினைச்சு முழுசா உடஞ்சு போனாரு. தாங்க முடியாத துக்கத்துல இருந்த ஹரேஷ் அடுத்த சில நாட்கள்ல சந்திரிகாவோட இறப்புக்கு காரணமானவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும்னு உறுதியான மனநிலைக்கு வந்தாரு. நேரா மாவட்ட எஸ்பி அலுவலகத்துக்கு போய் புகார் கொடுத்தாரு. தானும் சந்திரிகாவும் விருப்பப்பட்டு வெளியேறினதையும், அதுக்கப்புறம் பொய் கேஸ் போட்டு தான் சிறையில் அடைக்கப்பட்டதையும், சந்திரிகா இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் அனுப்புனது, கோர்ட்ல தான் ஆட்கொணர்வு மனுவை கொடுத்தது, சந்திரிகாவோட பெற்றோர்கள் கோர்ட்ல வந்து சந்திரிகா இறந்த விஷயத்த சொல்லி அதுக்கான டெத் சர்டிபிகேட்டை கொடுத்ததுன்னு எல்லாத்தையும் அதிகாரிகள் கிட்ட சொன்னாரு. தான் கிட்ட இருந்த போட்டோஸ், இன்ஸ்டாகிராம்ல சந்திரிகா அனுப்பின மெசேஜ் டீடைல் மற்றும் மற்ற சில ஆதாரங்களையும் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சு சந்திரிகா இறப்புல மரணம் இருக்கு, அதை விசாரணை பண்ணணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாரு. இந்த புகாரை தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தனியா ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைச்சாரு. அந்த டீம் முதல்ல சந்திரிகாவோட குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள் மற்றும் இந்த வழக்கோட தொடர்புடையவங்க கிட்ட தனித்தனியா விசாரணை நடத்த ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனித்தனியா வாக்குமூலம் பதிவு பண்ணாங்க. விசாரணை முன்னேற குடும்ப உறுப்பினர்கள் கொடுத்த தகவல்கள்ல பல முரண்பாடுகள் இருக்கிறத போலீஸ் கவனிச்சாங்க. ஒருத்தர் சொன்ன தகவல் இன்னொருத்தர் சொன்ன தகவலோட பொருந்தல. மரணம் நடந்த நேரம், அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் உள்ளிட்ட முக்கியமான கேள்விகளுக்கு கூட ஒரே மாதிரியான பதில் கிடைக்கல. இந்த முரண்பாடுகளோட அடிப்படையில போலீஸ் மறுபடியும் தீவிர விசாரணை பண்ணாங்க. சந்திரிகாவோட இறப்புக்கு டெத் சர்டிபிகேட் கொடுத்த டாக்டர், சந்திரிகாவோட உறவினர்கள்ல மெடிக்கல்ல வேலை செய்யக்கூடிய 2 நபர்கள் அப்படின்னு ஒரு சில பேர் இந்த வழக்குல முக்கிய ஆதாரங்களா மாறினாங்க. அவங்க கிட்ட பண்ண விசாரணையில உண்மையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிற தகவல்கள் தெரிய வந்துச்சு.
ஜூன் 24ஆம் தேதி இரவு சந்திரிகாவோட அப்பாவான சேந்தாபாய் சௌத்ரியும் சிவராம் சௌத்ரியும் ஒரு மெடிக்கலுக்கு போய் அல்ப்ரசோலம் அப்படிங்கிற டேப்லெட்டை 10 பாக்கெட் வாங்கிட்டு வந்து அதை தூள் பண்ணி பால்ல கலந்து மாமா சிவராம் சௌத்ரி சந்திரிகாவுக்கு கொடுத்திருக்காரு. அதை குடிச்ச சந்திரிகா கொஞ்ச நேரத்துல மயக்க நிலைக்கு போயிருக்காங்க. உடனடியா மயக்க நிலையில இருந்த சந்திரிகாவை சேந்தாபாய் சௌத்ரியும் சிவராம் சௌத்ரியும் சேர்ந்து ஒரு துப்பட்டாவால கழுத்தை சுத்தி நெரிச்சிருக்காங்க. இதனால சந்திரிகா துடிச்சு இறந்து போனாங்க. இதுக்கப்புறம் இந்த கொலையை தற்கொலை போல சித்தரிக்க அந்த துப்பட்டாவை சீலிங் ஃபேன்ல கட்டி அதுல சந்திரிகாவை தூக்கு மாட்டி தொங்கி இறந்தது போல செட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் எதுவும் தெரியாத மாதிரி வீட்டில் இருந்த சந்திரிகாவோட அம்மா கிட்டையும் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் கிட்டையும் சந்திரிகா தூக்கு மாட்டி இறந்துட்டாங்கன்னோ, ஆனா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா ஏன் தற்கொலை பண்ணாங்கன்னு கேள்வி வரும், அது குடும்பத்தோட கௌரவத்தை பாதிக்கும்னு சொல்லி தங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டரை அணுகி ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்ட மாதிரி சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க. ஊர்ல இருந்த அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்க கிட்டையும் அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா, ஆனா ஹார்ட் அட்டாக்னு சொல்லி சர்டிபிகேட் வாங்கிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சந்திரிகா தற்கொலை தான் பண்ணிக்கிட்டா, ஆனா அதை நாங்க இயற்கை மரணமா மாத்திட்டோம் அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லி அதை உண்மைன்னு நம்ப வச்சு அதுல அவங்க பண்ண கொலையை மறைக்க பார்த்தாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே போலீஸ் விசாரணையில தெரிய வந்ததும் போலீஸ் சந்திரிகாவோட அப்பா சேந்தாபாய் சௌத்ரி, மாமா சிவராம் சௌத்ரி, போலியா டெத் சர்டிபிகேட் கொடுத்த டாக்டர், மெடிக்கல்ல மருந்து கொடுத்தவங்க இவங்க எல்லாரையும் கைது பண்ணாங்க. இந்த வழக்கு இன்னமும் கோர்ட்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. சந்திரிகா கொலை செய்யப்படுறதுக்கு ஓரிரு மாதங்களுக்கு முன்னாடி நடந்த நீட் தேர்வில் 720க்கு 478 மார்க் வாங்கி நம்ம கண்டிப்பா MBBS படிக்க போறோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்ல இருந்தாங்க. 18 வயசு பொண்ணு மேஜர் தான். அந்த வயசுல காதல் ஏற்படுறது இயல்பு தான். அதனால சந்திரிகா காதலிச்சது தப்பில்லை அப்படின்னாலும் 18 வயசுலேயே லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல வீட்டை விட்டு போனது சரியான முடிவு கிடையாது. ஆனா அதுக்காக ஜாதி சமூகம்னு மண்டையில ஏத்திக்கிட்டு கொலை வரைக்கும் சந்திரிகாவோட குடும்பத்தினர் பண்ணது மிருகத்தனமான ஒரு குற்றம். குஜராத்ல நடந்த இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.